மீனம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ ஒரு சாதாரண ஜோதிட கணிப்பு கிடையாது. நீங்க இத கேட்கும் இந்த நேரமே ஒரு காரணத்துக்காக தான். சமீப காலமா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு அழுத்தம், சொல்ல முடியாத பாரம், வெளியில் சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உடைந்து போற மாதிரி உணர்வு இருந்திருந்தா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். நீண்ட நாட்களா நீங்கள் கொடுத்த தியாகங்கள், சகித்த அவமானங்கள், அமைதியா விழுங்கிய வலிகள் எல்லாமே யாருக்கும் தெரியாம போன மாதிரி தோணி இருக்கும். நம்ம நல்லதுக்கு எப்போ ஒரு நல்ல நாள் வரும்னு நீங்க மனசுக்குள்ள பல தடவை கேட்டிருப்பீங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு. நீங்க எப்போதும் மற்றவர்களின் வலியை உங்க வலியை விட பெரியதாக நினைப்பீங்க. அதனால்தான் பல நேரங்களில் உங்க தேவைகள், கனவுகள், ஆசைகள் எல்லாம் பின்னாடி போயிடும். ஆனா பிரபஞ்சம் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருக்காது. நீங்க தெரியாம விதைத்த விதைகள் இப்போ மண்ணுக்குள் அமைதியா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்தில் நீங்க சந்திச்ச சில மனிதர்கள், நடந்த சில சம்பவங்கள், உங்க வாழ்க்கையில வந்த குழப்பங்கள் எல்லாமே சும்மா நடந்தது கிடையாது. அது உங்களை உடைக்க நிகழ்ந்தது. உங்களை உண்மையிலேயே நீங்க யார் என்பதை நினைவூட்டதான். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க மென்மையான மனசு கொண்டவர்கள் தான். ஆனா அந்த மென்மைக்குள் ஒரு ஆழமான சக்தி இருக்கு. பல பேர் உங்க அமைதிய பலவீனம் நினைச்சாங்க. நீங்க மானமா இருந்த நேரத்துல உங்க உள்ளார்ந்த சக்தி மெதுவா வளர்ந்துகிட்டே இருந்தது. இப்போ அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்த தயாரா இருக்கு. கடந்த நாட்களில் உங்க தூக்கம் குலைந்திருந்தாலும், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சாலும், திடீர்னு சில நினைவுகள் மேலே வந்தாலும் அதெல்லாம் ஒரு சின்ன சிக்னல் தான். உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் அருகில இருப்பதை மனசு உணர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இதுவரை நம்பிக்கையோட பிடிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்கள், சில மனிதர்கள், சில கனவுகள் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா இல்லையா என்பதை குறித்து உங்க மனசு இப்ப கேள்வி கேக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் வெளியில் இல்லை, அது உங்க உள்ளே தான் இருக்கு. இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுதான். உங்க உள்ளுணர்ச்சியை அலட்சியம் செய்யாதீங்க. ஏதோ ஒன்று உங்களை மெதுவா ஒரு திசை நோக்கி இழுத்துக்கிட்டு போகுது. அதை பயந்து தள்ளாதீங்க. நீங்க அனுபவிச்ச வலி எல்லாம் வீணா போகல. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு தனிமையும் உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்திக்கிட்டே இருந்தது. இந்த வார்த்தைகள் உங்க மனசுக்குள் ஏதாவது ஒத்து போன மாதிரி தோணுதுன்னா அது யாத்திரகம் இல்ல. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை இப்போ ஒரு அமைதியான மேற்பரப்புக்குள் ஒரு பெரிய அலை உருவாகும் முன் இருக்கும் அந்த நிமிடம் மாதிரி இருக்கு. வெளியில அமைதி, உள்ளே சக்தி. இந்த சக்தியை உணர ஆரம்பிச்சவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உங்க மனச சுத்தமா கேளுங்க. உங்க உணர்வுகளை மதிங்க. உங்க மீது நீங்க வைத்த நம்பிக்கையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களை சின்னதா நினைக்கல, உங்க உண்மையான மதிப்பை புரிஞ்சு கொள்ளதான். மீனம் ராசிக்காரர்களே, கடந்த சில நாட்களாக உங்களுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் திடீர்னு உங்களுக்கு பிடிக்காம போகுது. சில மனிதர்களோட பழைய நெருக்கம் இப்போ சும்மா ஒரு பழக்கமா மட்டும் மாறி இருக்கு. இதெல்லாம் தப்பா நடந்ததுன்னு நினைக்காதீங்க. இது வாழ்க்கை உங்களை அடுத்த நிலைக்கு மெதுவா நகர்த்துற ஒரு இயற்கையான செயல்முறை. நீங்க எப்போதும் எல்லாரையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணினீங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்தீங்க. எல்லாரையும் காப்பாத்த நினைச்சீங்க. ஆனா உங்களை யார் காப்பாத்தினாங்கன்னு ஒரு சின்ன கேள்வி இப்போ உங்க மனசுக்குள் எழுந்திருக்கும். அந்த கேள்வியே ஒரு பெரிய விழிப்பு. மீனவ ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் எப்போதுமே நேரடியா பேசாது. அது உணர்வுகளா, கனவுகளா, எதிர்பாராத மனங்களா தான் பேசும். சமீபத்தில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய நினைச்சு கடைசி நிமிஷத்துல செய்யாம விட்டிருந்தா அதுக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கு. எல்லாமே நீங்க திட்டமிட்டபடி நடக்கணும்னு அவசியம் இல்ல. சில தடைகள் உங்களை தடுக்க வந்தது போல தோணினாலும் உண்மையிலே அது உங்களை தவறான பாதையிலிருந்து காப்பாத்த வந்ததா இருக்கலாம். நீங்க நம்பி இருந்த ஒருவரிடமிருந்து எதிர்பாராத மனம் அல்லது ஒரு வார்த்தை கூட இல்லாத தூரம் வந்திருந்தா அது உங்க மதிப்பை குறைக்கிற விஷயம் கிடையாது. அது உங்களுக்கு தேவையில்லாத சுமைகளை மெதுவா கழற்ற ஒரு செயல். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க உணர்ச்சியோட முடிவெடுப்பவர்கள். அதனாலே சில நேரங்களில் அதிகமா பாதிக்கப்படுவீங்க. ஆனா இப்போ ஒரு விசேஷமான மாற்றம் நடக்குது. நீங்க உணர்ச்சியோட சேர்த்து புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கு இது உண்மையிலே சரியா நீங்க கேட்க ஆரம்பிச்சதே ஒரு பெரிய வளர்ச்சி. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. முடிவுன்னு சொன்னா அழிவு இல்ல, அது ஒரு சுற்றம் முடிஞ்சு இன்னொரு சுற்றம் தொடங்குற ஒரு நிசப்த தருணம். நீங்க இப்போ தனிமையா உணர்ந்தாலும் அந்த தனிமை உங்களை உடைக்க அல்ல, உங்களை உங்களுக்குள்ளே மீண்டும் சந்திக்க வைக்கதான். நீங்க இல்லாம போயிருந்த இடத்துல நீங்க மீண்டும் திரும்பி வர்ற நேரம் இது. பல நாட்களா உங்க மனசு சோர்வா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சிறிய நம்பிக்கை இன்னும் அணையாம இருக்குது. அந்த சின்ன ஒளிதான் உங்களை முன்னாடி இழுத்துக்கிட்டு வருது. வெளியில் எல்லாமே மெதுவா போகிற மாதிரி தெரிந்தாலும்
உங்க உள்ளார்ந்த உலகத்துல வேகம் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல நீங்க எதை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவே உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்த சங்கிலியா இருந்திருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய விடுதலை. மீனம் ராசிக்காரர்களே, நீங்க எதையுமே வலுக்கட்டாயமா பிடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டிய விஷயங்கள், மனிதர்கள், அனுபவங்கள் எல்லாமே உங்களை விட்டு போகாம தானா தங்கும். போறதெல்லாம் ஒரு பாடம் கற்று தந்துட்டு தான் போகுது. அந்த பாடங்களை சாபமா நினைக்காதீங்க, அது உங்களை உயர்த்திக்கிட்டே போகும் படிக்கட்டுகள். இப்போ உங்க மனசு மனமா இருந்தாலும் அந்த மனம் ஒரு முடிவு இல்ல, அது ஒரு ஆழமான புரிதலுக்கு முன்னாடி வரும் அமைதி. மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை வெளியிலிருந்து பார்த்தா சாதாரணமா தான் தோணும். ஆனா நீங்க உள்ளுக்குள்ள உணர்ற மாற்றம் ரொம்ப ஆழமானது. ஒரு காலத்துல உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திய விஷயங்களே இப்போ வெறுமையா தோண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் நீங்க தவற மாறிட்டீங்கன்னு கிடையாது, நீங்க வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க ஆவி இப்போ ஒரு புதிய உயரத்துக்கு தயாராகுது. அதனால பழைய அதிர்வுகளோட ஒத்து போக முடியாம மனசு தள்ளி நிற்குது. சில நேரம் எதுவுமே சரியா இல்லன்னு தோணும். ஆனா உண்மை என்னன்னா, எல்லாமே உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போக தான் சீரமைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நீங்க ஒருவரை முழுசா நம்பினா அந்த நம்பிக்கையை உயிர் மாதிரி காப்பாத்துவீங்க. ஆனா அந்த நம்பிக்கையை யாராவது உடைத்தா நீங்க வெளியில கோபப்பட மாட்டீங்க, உள்ளுக்குள்ள சத்தமே இல்லாம வலிய சேமிச்சுக்குவீங்க. அந்த சேமிச்ச வலிகள் தான் இப்ப மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அது உங்களை தண்டிக்கல்ல, சுத்தம் செய்ய. பழைய காயங்கள் மேலே வந்தா பயப்படாதீங்க. காயம் வெளியில் வர்றதுனால தான் குணமாக முடியும். இந்த நேரத்துல உங்க மனசு சில உண்மைகளை ஏற்க தயங்கலாம். நான் நினைச்ச மாதிரி எல்லாரும் இல்லன்னு புரியுற தருணங்கள் வலியோட தான் வரும். ஆனா அந்த வலி தான் உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை கொடுக்குது. இனிமே நீங்க எல்லாருக்காக எல்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்ல. உங்களை புரிஞ்சுக்காத இடத்துல உங்க மானம்தான் உங்க பதில். உங்க மதிப்பை குறைக்கும் இடத்துல நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாற்றம் உங்களை தனிமைப்படுத்துற மாதிரி தோணினாலும் உண்மையிலே இது உங்களை தேவையில்லாத சத்தங்களிலிருந்து பிரிச்சு வைக்குது. உங்க ஆழமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு அமைதி இது. இந்த அமைதிக்குள்ள நீங்க உங்க உண்மையான ஆசைகள் என்ன, உங்க பயங்கள் என்ன, உங்க எல்லைகள் எங்கன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களா ஒதுக்கி வைத்த ஒரு கனவு திடீர்னு நினைவுக்கு வரலாம். அது முடியுமா? இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் கூட வரும். அந்த சந்தேகமே உங்க வளர்ச்சிக்கான முதல் அடையாளம். ஏன்னா இப்போ நீங்க கனவுக்கான பயப்படுற நிலையில இருந்து கனவை பொறுப்போட பாக்குற நிலைக்கு வந்திருக்கீங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப தீவிரமா வேலை செய்யற காலம் இது. யாரோ சொல்றதால இல்ல, நீங்க உணர்றதால முடிவு எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது. சில கதவுகள் மெதுவா மூடப்படுற மாதிரி தோணினாலும் அதை பார்த்து வருத்தப்படாதீங்க. அந்த கதவுகளுக்கு பின்னால நீங்க தேடிய அமைதி இல்லாமலேயே இருக்கலாம். உங்க வாழ்க்கை இப்போ உங்களுக்கு உண்மையா ஒத்து போகும் இடங்களை மட்டும் தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாற்றத்தை எதிர்க்க வேண்டாம். இதுதான் நீங்க ஆக மாறிக்கிட்டே இருக்கிற தருணம். மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை ஒரு விஷயமா மட்டும் பார்க்க முடியாது. அது உங்க உள்ளார்ந்த உலகத்தையும் வெளிப்புற உலகத்தையும் ஒரே நேரத்துல பாதிக்கிற ஒரு ஆழமான இயக்கம். சில நேரம் காரணமே தெரியாம மனசு கனமா ஆகும். யாரோ அருகில இருந்தாலும் தனிமை உணர்வு வரும். இது பலவீனம் கிடையாது. இது உங்க உணர்ச்சி உடல் ஒரு பழைய சுமையை விட தயாராகிற சின்ன அறிகுறி. நீண்ட நாட்களா உங்க மனசு சுமந்துகிட்டு இருந்த விஷயங்கள் இப்ப மெதுவா உருக ஆரம்பிச்சிருக்கு. அந்த உருகும் நேரம் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னால ஒரு இலகுரகத்தன்மை வரும். மீனம் ராசிக்காரர்களுக்கு கடந்த காலம் ரொம்ப வலுவான பிடிப்பு வைக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். நினைவுகள், வாக்குறுதிகள், சொல்லப்படாத வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிந்திருக்கும். ஆனா இப்போ அந்த நினைவுகளுக்கே ஒரு மாற்றம் வருது. முன்பு கண்ணீர் வந்த விஷயங்களை இப்போ நீங்க அமைதியா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது மறந்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல, அது உங்க குணமடைதல். இந்த நேரத்துல சில உறவுகள் தானாகவே தூரம் போகும். அதுக்காக நீங்க உங்களை குறை சொல்லிக்காதீங்க. எல்லா உறவுகளும் நீண்ட காலம் பயணம் செய்யத்தான் உருவாக்கப்படுறதில்ல. சில உறவுகள் ஒரு பாடம் சொல்லி கொடுக்க மட்டும் வரும். அந்த பாடம் முடிஞ்சதும் பிரிவே அமைதியான முடிவா மாறும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதும் நம்மால யாருக்காவது கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சு உங்களை பின்னாடி தள்ளிக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இப்போ வாழ்க்கை உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி கேக்குது, உங்களுக்கே எப்போ ஓய்வு? அந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிச்சதே ஒரு பெரிய திருப்பம். உங்க எல்லைகளை நீங்க நிர்ணயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. யாருக்காக எவ்வளவு தூரம் போகணும், எங்க நிக்கணும் என்பதை உங்க மனசு இப்போ தெளிவா சொல்றது. இந்த தெளிவு ஆரம்பத்துல கொஞ்சம் குற்ற உணர்ச்சியை கொடுக்கலாம். ஆனா அது நிலைக்காது. ஏன்னா உங்களை மதிக்காத இடத்துல உங்க கருணை வீணாகுது என்பதை நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். தினசரி பழக்கங்கள் மாறலாம். சில இடங்களுக்கு போக மனசு வராம போகலாம். சில இடங்கள் திடீர்னு அமைதியை கொடுக்கலாம். இவையெல்லாம் உங்க ஆற்றல் எந்த திசைக்கு நகர்கிறது என்பதற்கான சைகைகள். இந்த சைகைகளை புறக்கணிக்காதீங்க.
மீனம் ராசிக்காரர்களே, நீங்க மெதுவானவர்கள் போல தெரிந்தாலும் உங்க உள்ளார்ந்த பயணம் ரொம்ப வேகமா நடக்குது. வெளியில் யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய சீரமைப்பு உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. வாழ்க்கை இப்போ உங்களை இழுத்துக்கிட்டு போகுதுல, உங்களை சரியான இடத்துக்கு மெதுவா வழி நடத்திக்கிட்டு போகுது. இந்த ஓட்டத்தில் நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. இந்த கட்டத்துல உங்க மனசு ஒரே நேரத்துல 2 உலகத்துல இருக்கிற மாதிரி தோணலாம். ஒரு பக்கம் வெளிப்புற வாழ்க்கை, வேலை, குடும்பம், பொறுப்புகள், மனிதர்கள். இன்னொரு பக்கம் உங்க உள்ளார்ந்த உலகம், கேள்விகள், உணர்ச்சிகள், நான் உண்மையிலே என்ன விரும்புறேன் எழும் மனமான சிந்தனைகள். இந்த 2 உலகங்களுக்கு இடையில இருக்கிற அந்த இழுபறி தான் இப்போ உங்களை சோர்வா உணர வைக்குது. ஆனா இது குழப்பம்னு நினைக்காதீங்க. இது தெளிவுக்கு முன்னாடி வரும் ஒரு இடைநிலை. நீங்க இல்லாத இடத்துல இருந்து மெதுவா விலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு இதோட அர்த்தம். சில நேரம் பழைய பழக்கங்கள், பழைய பேச்சுகள், பழைய உறவுகள் எல்லாம் உங்களை இப்போ சின்னதா மூச்சு திணற வைக்கிற மாதிரி தோணலாம். அதுக்கு காரணம் நீங்க கெட்டவரா மாறிட்டீங்கன்னு கிடையாது. நீங்க இனிமேல் குறைவான இடத்துல சிக்கிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. உங்க உள்ளுணர்வு இப்போ ரொம்ப நேர்மையா பேச ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீங்கள் ஒத்துக்கிட்ட விஷயங்களை இப்போ உங்க மனசு அமைதியா மறுக்குது. இந்த மறுப்பு சத்தமில்லாதது ஆனா உறுதியானது. இந்த நேரத்துல சிலர் உங்களை மாறிட்டேன்னு சொல்லலாம். நீங்க முன்பு இருந்த மாதிரி இல்லாததுக்கு வருத்தப்படாதீங்க. நீங்க முன்பு இருந்த நிலை உங்களை காப்பாத்த தான் உதவுச்சு. இப்போ இருக்கிற நிலை உங்களை உயர்த்த தான் உதவும். இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு உள் சுத்திகரிப்பு மாதிரி. தேவையில்லாத சுமைகள் தானாகவே விழும். சில ஆசைகள் தானாகவே மங்கும். சில பயங்கள் தங்களோட பிடிப்பை இழக்கும். இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. மெதுவா, அமைதியா, ஆனா உறுதியா நடக்கும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதும் வெளியில் காட்டுறதை விட உள்ளுக்குள்ள ஆழமா யோசிப்பவர்கள். இப்போ அந்த ஆழம் உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை கொடுக்குது. பேச வேண்டிய இடத்துல பேசவும், மனம் காக்க வேண்டிய இடத்துல மனம் காக்கவும் உங்க மனசு கற்றுக்கிட்டே இருக்கு. இந்த சமநிலை தான் உங்களை இனிமேல் பாதுகாக்க போகுது. உங்க வாழ்க்கையில எல்லாம் உடனே தெளிவாகணும்னு எதிர்பார்க்காதீங்க. சில பதில்கள் நேரம் எடுத்துக்கொள்ளும். ஆனா அந்த இடைப்பட்ட காலம் வீணானது கிடையாது. அந்த நேரத்துல தான் நீங்க உங்க உண்மையான சக்தியை உணர ஆரம்பிங்க. இந்த பயணம் சத்தமில்லாதது, வெளிச்சமில்லாதது போல தெரிந்தாலும் உங்க ஆவி இப்போ ஒரு புதிய அடையாளத்துக்கு தயாராகிக்கிட்டே இருக்கு. மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷமான மனம் உருவாகிக்கிட்டு இருக்குது. அந்த மனம் வெறுமை கிடையாது. அது ஒரு ஆழமான கேட்கும் நிலை. முன்பு வெளியிலிருந்து வரும் சத்தங்கள் உங்க முடிவுகளை தீர்மானிச்ச காலம் மெதுவா முடிவுக்கு வருது. இப்போ உங்க உள்ளுக்குள்ள இருந்து வரும் குரல் தான் முக்கியமா மாறிக்கிட்டே இருக்கு. அந்த குரல் கத்தி பேசாது. மெதுவா, உறுதியா, அடிக்கடி அதே உணர்வை திரும்ப திரும்ப நினைவூட்டும். நீங்க அதை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அது உண்மையா இருக்கும். இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் தானாகவே மாறும். சிலரிடம் பேச ஆசை குறையும். சில இடங்களுக்கு போக மனசு வராது. சில வேலைகள் இனிமேல் உங்க ஆற்றலை சுரன்ற மாதிரி தோணும். இதெல்லாம் சோம்பேறித்தனம் கிடையாது. இது உங்க ஆவி இனிமேல் எதை சுமக்க முடியாது என்பதை காட்டுற அடையாளங்கள். நீங்க எல்லாரையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு என்ன நீண்ட காலமா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சின்ன உண்மையை காட்டுது. நீங்க எல்லாருக்காக தளர்ந்த நேரத்துல உங்களை யாரும் காப்பாத்தல. இந்த உண்மை வலியோட தான் வரும். ஆனா அந்த வலி உங்களை கடினமாக்காது, தெளிவாக்கும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க உணர்ச்சியோட வாழ்ந்தவர்கள். அதனால உங்க இதயம் சோர்ந்திருந்தாலும் முழுசா மூடிக்கொள்ள முடியாது. ஆனா இப்ப நீங்க ஒரு புதிய விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்க இதயத்துக்கும் ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல் யாருக்காக திறக்கணும், யாருக்காக மூடணும் என்பதை தீர்மானிக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த உரிமையை பயன்படுத்த ஆரம்பிச்சதே ஒரு பெரிய மாற்றம். இந்த நேரத்துல சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வரலாம். ஒரு பாடல், ஒரு வாசனை, ஒரு இடம் உங்களை பழைய காலத்துக்கு கூட்டி போகலாம். அந்த நினைவுகள் உங்களை உடைக்க வரல. உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு காட்ட வருது. முன்பு சிக்குண்ட இடத்துல இப்போ நீங்க சுவாசிக்க முடிகிறதுனா அதுவே உங்க வளர்ச்சி. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை இப்போ மெதுவா சுத்தமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. சத்தம் இல்லாமல், அறிவிப்பில்லாமல், ஆனா உறுதியா. இந்த சுத்திகரிப்பு முடிஞ்சதும் நீங்க பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. ஆனா அதுக்காக பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க இழக்க போகிறது உங்களை சுமந்து கொண்டிருந்த சுமைகள் தான். மீதம் இருப்பது நீங்க உண்மையிலே யார் என்பதற்கான சுத்தமான வடிவம். மீனம் ராசிக்காரர்களே, இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான புரிதல் மெதுவா உருவாக ஆரம்பிச்சிருக்கு. நான் எப்போதும் எல்லாருக்கும் சரியா இருக்கணும்னு ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணினேன்னு ஒரு கேள்வி உங்க உள்ளுக்குள்ள எழலாம். அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்காது. ஆனா அந்த கேள்வியே உங்க சிந்தனையில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஏத்துது. நீங்க நீண்ட காலமா சுமந்துகிட்டு இருந்த பொறுப்புகள் எல்லாம் உங்கதான் இருந்ததா, இல்ல நீங்க உங்களுக்கே எடுத்துக்கிட்டதா என்பதை இப்போ மனசு ஆராய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆராய்ச்சி தான் உங்களை மெதுவா விடுதலைக்கு கொண்டு போகுது.
முன்பு ஒரு விஷயம் நடந்தா உடனே உங்க மனசு அதுல மூழ்கிடும். இப்போ அதே விஷயத்த நீங்க கொஞ்சம் தூரம் நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த இடைவெளி தான் உங்க வளர்ச்சி. இந்த இடைவெளிக்குள்ள நீங்க உணர்கிறீங்க எல்லா விஷயங்களும் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில விஷயங்களை விடுவிச்சாதான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இந்த உண்மை முதலில் பயமா தோணலாம். ஏன்னா நீங்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததை விட்டுடுறதுன்னு நினைச்சாலே மனசு நடுங்கும். ஆனா அந்த நடுக்கத்துக்கு பின்னால ஒரு சுவாசம் வரும். மீனம் ராசிக்காரர்களே, உங்க உணர்ச்சி உலகம் ரொம்ப விரிவானது. அதனால சின்ன விஷயங்களும் பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். இப்போ அந்த உணர்ச்சி சக்தி கொஞ்சம் மாறி தெளிவான பார்வையா மாறிக்கிட்டே இருக்கு. யாராவது உங்க எல்லைகளை மீறினா நீங்க இப்போ உடனே கவனிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. முன்பு போல சிரிச்சுக்கிட்டு போயிட மாட்டீங்க. இந்த மாற்றம் உங்களை கசப்பானவரா மாற்றாது. இது உங்களை சுயமரியாதையோட வாழ கற்றுக் கொடுக்குது. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில முடிவுகள் மெதுவா உள்ளுக்குள்ள உருவாகும். வெளியில் சொல்லாமலே, அறிவிக்காமலே, ஆனா மனசுக்குள்ள உறுதியா. அந்த முடிவுகள் இப்போ வெளியில் செயலா மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவை உருவாகி கொண்டே இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களுக்கும் உடனடி நடவடிக்கை தேவையில்லை. சில விதைகள் மண்ணுக்குள்ள அமைதியா வளரணும். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அமைதி கிடைக்கணும்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டாலே போதும். இந்த ஏற்றுக்கொள்ளும் நிலைதான் உங்களுக்கு ஒரு புதிய வலிமையை தருது. வெளியில எதுவும் மாறாத மாதிரி தெரிந்தாலும் உங்க உள்ளார்ந்த கட்டமைப்பு இப்ப முழுக்க மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றம் திரும்ப முடியாதது. ஏன்னா இது உங்க உண்மையான சுயத்தை நோக்கி நடக்கிற பயணம். மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மென்மையான ஆனா உறுதியான மாற்றம் வேரூன்ற ஆரம்பிச்சிருக்கு. இது சத்தமில்லாதது. அதனால வெளியில் யாருக்கும் பெரிய மாற்றமா தெரியாது. ஆனா நீங்க உள்ளுக்குள்ள உணர்ற விஷயம் ரொம்ப தெளிவானது. முன்பு உங்களை பாதிச்ச விஷயங்கள் இப்போ அதே அளவுக்கு தாக்கம் செய்யாததை கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் சூழ்நிலை மாறினதால மட்டும் இல்ல, நீங்க அதுக்கு கொடுத்த அர்த்தம் மாறினதால. இந்த அர்த்த மாற்றம் தான் உங்களை வலிமையா மாற்றுது. மீனம் ராசிக்காரர்களே, நீங்க எப்போதும் பிறர் உணர்வுகளை முதல்ல வைக்கும் பழக்கம் கொண்டவர்கள். ஆனா இப்போ உங்க உணர்வுகளையும் அதே அளவுக்கு முக்கியமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இது சுயநலம் கிடையாது, இது சமநிலை. இந்த சமநிலை இல்லாம போனதாலதான் நீண்ட காலமா உங்க மனசு சோர்வடைஞ்சது. இப்போ அந்த சோர்வு மெதுவா விலகிக்கிட்டே இருக்கு. சில நேரம் காரணமே இல்லாம ஒரு லேசான நிம்மதி வரும். அந்த நிம்மதியை சந்தேகப்படாதீங்க. அது உங்க ஆவி சரியான திசையில் நடக்குது என்பதற்கான சின்ன சிக்னல். இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் தங்களை தாங்களே வெளிப்படுத்துவாங்க. யார் உண்மையா இருக்காங்க, யார் பழக்கத்துக்காக மட்டும் இருக்காங்கன்னு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இந்த தெளிவு வலியோட இல்ல, அமைதியோட வரும். ஏன்னா நீங்க இனிமேல் யாரிடமும் எதிர்பார்ப்பு வைத்து உங்களை இழக்க மாட்டீங்க. எதிர்பார்ப்பு குறையறதால ஏமாற்றமும் குறையும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய விடுதலை. மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கையில குறைன்னு நினைச்ச விஷயங்களே ஒரு வகையில் ஆசீர்வாதமா மாற ஆரம்பிச்சிருக்கு. தனிமை உங்களுக்கு சுய பரிசீலனை கற்றுக் கொடுத்துச்சு. தோல்வி உங்களுக்கு பணிவு கற்றுக் கொடுத்துச்சு. தாமதம் உங்களுக்கு பொறுமை கற்றுக் கொடுத்துச்சு. இந்த பாடங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ உங்களை ஒரு புதிய நிலைக்கு தயார்படுத்துது. நீங்க இப்போ வேகமா ஓட வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பாதை உங்க வேகத்துல தான் விரியுது. இந்த நேரத்துல உங்க மனசு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அர்த்தம் காண ஆரம்பிக்கும். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு சம்பவம் கூட உங்களுக்கு ஒரு சின்ன உண்மையை சொல்லும். அந்த உண்மைகளை சேகரிச்சுக்குங்க. அவை உங்களுக்கு வெளியில் யாரும் சொல்ல முடியாத வழிகாட்டிகள். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க இப்போ ஒரு எல்லை கடந்த நிலையில் இருக்கீங்க. பழைய நீங்களும் வரப்போகும் நீங்களும் சந்திக்கும் அந்த இடம் இது. இந்த இடம் கொஞ்சம் அமைதியானது, கொஞ்சம் குழப்பமானது, ஆனா ரொம்ப புனிதமானது. இதை அவசரப்படுத்த வேண்டாம். இந்த தருணம் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் தானாகவே வெளிப்படுத்தும். மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை உங்களிடம் ஒரு விஷயத்த மெதுவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. எல்லாவற்றையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் உணர்ந்தாலே போதும். நீங்க நீண்ட காலமா ஏதோ ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஓட்டத்துல உங்க உணர்ச்சிகள், உடல், மனசு எல்லாமே சோர்ந்திருக்கும். இப்போ அந்த சோர்வு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. நிறுத்தி சுவாசின்னு. இந்த நிறுத்தம் பின்னடைவு கிடையாது, இது மறுசீரமைப்பு. இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, நீங்க இனிமேல் உங்களை ஏமாத்திக்க மாட்டீங்க. முன்பு சரியில்லாத விஷயத்தையும் சரிதான்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. இப்ப அப்படி இல்ல. உங்க மனசு உண்மையை நேரடியாக காட்ட ஆரம்பிச்சிருக்கு. அந்த உண்மை சில நேரம் இனிமையா இருக்காது, ஆனா அது உங்களை விடுதலை செய்யும். மீனம் ராசிக்காரர்களே, உங்க இதயம் ரொம்ப மென்மையானது. அதனாலே அது எளிதா காயப்படுது. ஆனா அதே இதயம்தான் பெரிய குணமடையலையும் அனுபவிக்க முடியும். இப்போ நீங்க குணமடைய ஆரம்பிச்சிட்டீங்க. அது சத்தம் இல்லாம நடக்கும். வெளியில் பெரிய மாற்றமா தெரியாது,
ஆனா நீங்க பழைய விஷயங்களை நினைச்சாலும் அதுல சிக்கிக்காம வெளியே வர முடிகிறதுனா அதுவே அந்த குணமடைதலுக்கான சின்ன சாட்சி. இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில கேள்விகள் பதில் இல்லாம இருக்கலாம். நான் சரியான பாதையில தான் இருக்கேனான்னு தோணலாம். அந்த கேள்வியை தப்பா நினைக்காதீங்க. சந்தேகம் வந்ததுன்னு அர்த்தம் நீங்க தவறான பாதையில இருக்கீங்கன்னு கிடையாது. அது நீங்க விழிப்புணர்வோட நடக்கிறீங்கன்னு அர்த்தம். மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க உள்ளுணர்வு ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யற காலம் இது. யாராவது சொல்ற வார்த்தைகளை விட அவர்கள் நடத்த உங்களுக்கு அதிகமா பேசும். அந்த சைகைகளை கவனிங்க. உங்க மனசு ஏற்காத இடத்துல நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்க வேண்டாம். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் மெதுவா முடிவுக்கு வருது. அது கண்ணுக்கு தெரியாத முடிவுகள், மனசுக்குள்ள முடியும் உறவுகள், எண்ணங்கள், பழக்கங்கள். அந்த முடிவுகளை எதிர்க்காதீங்க. ஏன்னா முடிவில்லாமல் ஆரம்பம் வராது. நீங்க இப்போ அந்த இடைநிலையில தான் இருக்கீங்க. இந்த இடைநிலை பயமா தோணினாலும் உண்மையில இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இங்கதான் நீங்க உங்க உண்மையான விருப்பங்களையும் உங்க உண்மையான வலிமையையும் நேருக்கு நேர் சந்திக்கிறீங்க. மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை உங்களை ஒரு மெதுவான ஆனா உறுதியான நேர்மையான பாதைக்கு இழுத்துக்கிட்டு போகுது. இந்த பாதை வெளிச்சம் நிறைந்ததா உடனே தெரியாது. சில நேரம் தெளிவில்லாம நாம எங்க போறோம்னு தோணும். ஆனா இந்த சந்தேகங்களுக்குள்ளதான் உங்க உண்மையான நம்பிக்கை உருவாகுது. நீங்க எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சி பண்ற பழக்கத்தில இருந்து இப்போ மெதுவா விடுவிக்க கற்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விடுவிப்பு தோல்வி கிடையாது, இது புத்திசாலித்தனம். எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதே ஒரு பெரிய முன்னேற்றம். மீனம் ராசிக்காரர்களே, நீங்க உணர்ச்சிகளால் இயக்கப்படுறவர்கள். அதனால உங்க மனசே இங்க அமைதி இருக்குன்னு உடனே உணரும். இப்போ அந்த மனசு சில இடங்களில் அமைதி இல்லைன்னு தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. முன்பு நீங்க அதை உதாசீனப்படுத்தி இருப்பீங்க. இப்போ முடியல. இந்த முடியாத நிலைதான் உங்களை சரியான திசைக்கு திருப்புது. வாழ்க்கை இப்போ உங்களிடம் நேரடியாக பேச ஆரம்பிச்சிருக்கு. அடையாளங்கள், சின்ன சின்ன சம்பவங்கள், எதிர்பாராத சந்திப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வருது. அவையெல்லாம் பதில்கள் இல்ல, வழிகாட்டிகள். நீங்க அவைகளை கவனிச்சாலே போதும். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில நம்மால் முடியாது நினைச்ச விஷயங்கள் கூட சின்ன சின்ன அடியெடுப்புகளா மாற ஆரம்பிக்கும். பெரிய மாற்றம் ஒரே நாள்ல வராது. ஆனா ஒரு நாள் பின்னாடி திரும்பி பார்த்தா இவ்வளவு தூரம் வந்துட்டோமே ஆச்சரியப்படுவீங்க. அந்த பயணம் இப்போ துவங்கிக்கிட்டே இருக்கு. மீனம் ராசிக்காரர்களே, உங்க இதயம் இன்னும் கருணையோட தான் இருக்குது. ஆனா இப்போ அந்த கருணைக்கு ஒரு எல்லை வந்திருக்கு. எல்லாரையும் காப்பாத்தும் கருணை இல்ல, உங்களை காப்பாத்தும் கருணை. இந்த மாற்றம் உங்களை குளிர்ச்சியானவரா மாற்றாது, இது உங்களை முழுமையானவரா மாற்றும். இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில சில உண்மைகள் வெளிப்படலாம். யாராவது உங்க உணர்ச்சியை பயன்படுத்தி இருக்காங்கன்னு புரியலாம். அந்த புரிதல் கோபத்தை விட அமைதியை கொண்டு வந்தா நீங்க உண்மையிலே வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். கோபம் இல்லாம எல்லைகளை அமைக்க முடிகிறது தான் உண்மையான வலிமை. மீனம் ராசிக்காரர்களே, இப்போ உங்க வாழ்க்கை ஒரு புதிய ஒழுங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கு. பழைய சிக்கலான வடிவங்கள் சிதறிக்கிட்டே இருக்கு. அந்த சிதைவு குழப்பமா தோணினாலும் அதுக்குள்ள ஒரு அழகான எளிமை உருவாகுது. இந்த எளிமைதான் உங்களுக்கு இனிமேல் அமைதியை கொடுக்க போகுது. இந்த பயணத்தில் நீங்க தனியா இல்ல. நீங்க உணராத விதத்துல கூட உங்களை வழிநடத்தும் ஒரு சக்தி எப்போதும் அருகிலேயே இருக்கு. மீனம் ராசிக்காரர்களே, இத்தனை நாட்களா உங்க வாழ்க்கை உங்களை மெதுவா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்குது. அந்த இடம் சத்தம் இல்லாதது, விளம்பரம் இல்லாதது, ஆனா உண்மையா நீங்க உங்களை சந்திக்கிற இடம். இப்போ நீங்க முன்பு போல வெளியில பதில் தேடுற நிலையில இல்ல. உங்க மனசுக்குள்ள எழும் அமைதி, தெளிவு, உறுதியே போதும்னு தோண ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் உண்மையான மாற்றம். பெரிய சம்பவங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்காம தினமும் நீங்க உணர்ற சின்ன நிம்மதியே உங்க வளர்ச்சியே காட்டுது. முன்பு உங்களை பயமுறுத்திய விஷயங்கள் இப்போ அப்படியே இருக்கலாம். ஆனா அவைகளுக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் மாறிடுச்சு. இந்த மாறுதல் தான் உங்களை விடுதலை செய்யுது. நீங்க இனிமேல் உங்களை விளக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலைக்கு வந்துகிட்டே இருக்கீங்க. புரிஞ்சுக்காதவர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஏற்றுக்கொள்ள மனநிலை வந்துடுச்சு. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தோல்வி கிடையாது, அது முதிர்ச்சி. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கை இப்போ உங்களை மெதுவா ஆனா உறுதியா பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்கு. தேவையில்லாத விஷயங்கள் தானாகவே விலகுது. உங்களுக்கு ஒத்துப்போகாத இடங்கள் இனிமேல் நீங்க தங்க வைக்கப்பட மாட்டீங்க. இது தண்டனை இல்ல, இது அருள். நீங்க இப்போ உங்க உள்ளுணர்வை நம்புற நிலைக்கு வந்துட்டீங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஏமாற்றாது. ஏன்னா அது வெளியிலிருந்து வர குரல் இல்ல, அது நீங்களாக இருக்கும்போது கேட்கும் குரல். இந்த பயணம் முடிவடைந்த மாதிரி தோணினாலும் உண்மையிலே இது ஒரு முழுமை. நீங்க தேடிய பதில்கள்லாம் வெளியில இல்லைன்னு புரிஞ்ச தருணம் இது. உங்க உள்ளுக்குள்ள இருந்த அமைதியை நீங்க இப்போ அடையாளம் கண்டுகிட்டீங்க. அதுவே போதும், அதுவே எல்லாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.